புதுசா யாராவது சமையல் பண்ணா யாரும் குறை சொல்லக்கூடாது. அதுல இருக்கிற நல்ல விஷயத்த சொல்லிட்டு அதுக்கப்புறம் நம்ம மனசுல இருக்கிறத சொல்லணும். அதை கேட்டு அவங்க திருத்திக்கு போறாங்க. கரெக்டா சொன்னீங்க அங்கிள். நீங்க தான் என்ன நல்லா மோட்டிவேட் பண்றீங்க. நீங்க நிஜமாவே ஜீனியஸ் அங்கிள். இப்பதான் அந்த வீட்ல உனக்கு கரெக்டான அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. ஸ்ருதி, நீ சமைக்க கத்துக்கிறதெல்லாம் சரிதாம்மா, அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா அத நீ முதல்ல சாப்பிட்டு பாத்துட்டு அது உனக்கு திருப்தியா இருந்தா அப்புறம் தான் மத்தவங்களுக்கு கொடுக்கணும். ஏன் நல்லா இல்லையா ஆண்டி? அம்மா, இது பழகுறல அருமையா இருக்குது, சூப்பரா இருக்கு, கவலையப்படாத. தேங்க்ஸ். வர வர இந்த வீட்ல பொய் சொல்றவங்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது. அப்போ நல்லா இல்லையா ஆண்டி? நல்லா இருக்குன்னு சொல்றீங்க, அப்புறம் எல்லார் பிளேட்லயும் அப்படியே இருக்கு. உண்மையா சொல்லுங்க. அத நீயே சொல்ல. இரு, கொஞ்சம் ஹெல்ப் பண்றான். ஆகாமி ஆ, எப்படி இருக்கு? ஐயோ, என்ன டேஸ்டே இல்ல. பரவாயில்லம்மா, டேஸ்ட்ல என்ன இருக்கு? நீ செய்யணும்னு நினைச்சு பாரு, அதுவே நல்ல விஷயம் தான். ஆமா ஸ்ருதி, போக போக நல்லா கத்துக்கலாம். நான் உங்களுக்கு சொல்லி தரேன். ஓகே மீனா, எல்லாருக்கும் சாரி. பரவாயில்ல விடு. நான் மீனா கிட்ட கத்துக்கிட்டு உங்க எல்லாருக்கும் நல்லா குக் பண்ணி தரேன். அதெல்லாம் சரிதான். ஆனா நீ சமையல மட்டும் கத்துக்க, மத்த எதையும் கத்துக்காத. இவகிட்ட திமிர் ஜாஸ்தி, அத நீ கத்துக்காத. இன்னும் சில பேரு நிறைய பொய் சொல்ல கத்து கொடுப்பாங்க, அவங்க பக்கமே போயிடாத. விஜய், வாய் மூடிட்டு சாப்பிடு. வாய மூடிக்கிட்டு சாப்பிடணும்னா ரிப்ஸ் தான் ஏத்திக்கணும். ஐயோ காமெடியா பாப்பா, சிரிச்சிருங்க. சுருதி ஏதோ சமைச்சு பாத்துருக்கா. சாரி அங்கிள், உங்க பிரேக்ஃபாஸ்ட ஸ்பாயில் பண்ணிட்டேன். அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, உனக்கு தெரிஞ்ச மாதிரி நீ செஞ்சிருக்கிற. எனக்காக சொல்லாதீங்க அங்கிள், என்னாலயே சாப்பிட முடியல. நல்லா செய்வேன் தான் நான் நினைச்சேன். அதான் யாராலும் சாப்பிட முடியாத அளவுக்கு பண்ணிட்டியே. ஏய், நீ காலேஜ்ல படிக்க போனா முதல் நாளே டிகிரி கொடுத்துருவாங்களா? முதல் பாடத்தை நல்லா கத்து கொடுப்பாங்க, அப்புறமா பரிச்சை வைப்பாங்க, அதுக்கப்புறம் டிகிரி கொடுப்பாங்க. அப்படித்தான் எல்லாத்துக்கும் ஆரம்பம்னு ஒண்ணு இருக்கு.